ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு தலைவர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவரோட காலம் பார்த்தோன்னா 23/1/1897 முதல் 18/8/1945 வரை, அதாவது 97லிருந்து 45 வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. பிறப்புன்னு பார்த்தோன்னா ஒரிசாவில் கட்டாக்கில் பிறந்திருக்காரு. பெற்றோர் வந்து ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி. ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி. சிறப்பு பெயர் பார்த்தோன்னா நேதாஜி அப்படின்னு சொல்கிறோம். நேதாஜியோட பொருள் பார்த்தோன்னா தலைவர். காந்தியினால் வழங்கப்பட்டது அந்த நேதாஜி அப்படின்ற நேம். இளமை கால வாழ்க்கை. சுபாஷ் சந்திரபோஸ் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் ஒரிசாவின் கட்டாக்கில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி ஆகியோருக்கு மகனராக பிறந்தார். கட்டாக்கில் வெற்றிகரமாக வழக்கறிஞர்களில் ஒருவரான ஜானகிநாத் போஸ் ராய் பகதூர் பட்டம் பெற்றவர் ஆவார். யார்? அவங்க அப்பா வந்துட்டு கட்டாக்கில் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து ராய் பகதூர் பட்டம் வந்துட்டு பெற்றிருக்காரு. ராவ் பகதூராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பின்னாளில் வங்காளத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1946ஆம் ஆண்டில் இடைக்கால அரசில் பொதுப்பணித்துறை, சுரங்கங்கள் மற்றும் மின்சக்தி துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்ட சரத் சந்திர போஸ் இவரின் சகோதரர் ஆவார். சரத் சந்திர போஸ் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸோட பிரதரு. கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்த போஸ் 1918ஆம் ஆண்டு தத்துவத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். தத்துவத்தில் வந்து இளங்கலை பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்காரு. இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதுவதற்காக 1919ஆம் ஆண்டில் அவர் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்துக்கு சென்றார். எப்போ? 1919. 1920ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குடிமைப்பணி தேர்வில் அவர் 4வது இடத்தை பிடித்தார். எந்த வருஷம்? 1920 4வது பிளேஸ் வந்துட்டு வந்திருக்காரு. 1921ஆம் ஆண்டில் அவர் தனது குடிமைப்பணி பதவியை துறந்து இந்தியாவிற்கு திரும்பினார். ஆரம்ப கால அரசியல், அதாவது அதில் பாஸ் பண்ணி ஒரு வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. ஆரம்ப கால அரசியல். ஆரம்பத்தில் கல்கத்தாவில் காங்கிரசின் தீவிர உறுப்பினராக இருந்த சித்தரஞ்சன் தாஸின் தலைமையில் சுபாஷ் சந்திர போஸ் பணியாற்றினார். சியாதாஸ் இருக்காங்களே, அவரோட தலைமையில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தேசபந்து எனும் அறியப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் தனது அரசியல் குருவாக போஸ் கருதினார். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, அவரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தோன்னா சிஆர் தாஸ். இவர் ஸ்வராஜ் எனும் செய்தித்தாளை தொடங்கியதோடு வங்காள மாகாண காங்கிரஸ் குழுவின் விளம்பர பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். ஸ்வராஜ் அப்படின்னு செய்தித்தாளை வந்துட்டு தொடங்கியிருக்காரு. மேலும் இவர் சித்தரஞ்சன் தாஸ் நிறுவிய ஃபார்வர்ட் என்னும் செய்தித்தாளின் ஆசிரியராகவும் இருந்தார். இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிறது சிஆர் தாஸோட செய்தித்தாள். அதுலேயும் வந்துட்டு ஆசிரியராக இருந்திருக்காரு. அதாவது ஸ்வராஜ் ஒரு நியூஸ் பேப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஃபார்வர்டு வந்து சிஆர் தாஸ் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 1923ஆம் ஆண்டில் அகில இந்திய இளைஞர் காங்கிரசின் தலைவராக, வங்காள மாநில காங்கிரசின் செயலராகவும் போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் 24ல் பாருங்க. 1924ஆம் ஆண்டில் கல்கத்தாவின் மேயராக தாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கல்கத்தா மாநகராட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக போஸ் பணியாற்றினார். நெக்ஸ்ட் காங்கிரஸுடன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1927ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளரான போஸ் ஜவஹர்லால் நேருடன் இணைந்து சுதந்திரத்திற்காக பணியாற்றினார். யார்? நேருவோட. நெக்ஸ்ட் 1928ஆம் ஆண்டு டிசம்பரின் இறுதியில் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர மாநாட்டை கல்கத்தாவில் போஸ் ஏற்பாடு செய்தார். அதே 1928ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஜவஹர்லால் நேரு மற்றும் போஸ் ஆகியோரை செயலராகவும் சீனிவாச ஐயங்காரை தலைவராக கொண்டு இந்திய சுதந்திர குழு என்ற அமைப்பு தொடங்கியது. இந்திய சுதந்திர குழு அப்படின்ற அமைப்பு எப்போ தொடங்கியதுன்னா 1928. அது தலைவர் யாருன்னா சீனிவாச ஐயங்கார் தான் வந்து தலைவராக இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு மற்றும் போஸ் தான் வந்துட்டு செயலாளராக இருந்திருக்காங்க இந்த இந்திய சுதந்திர குழுக்கு. சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். இம்முறை சிறையிலிருந்து வெளிவந்த போஸ் 1930ஆம் ஆண்டில் கல்கத்தாவின் மேயராகவும் அளவிற்கு உயர்ந்தார். கல்கத்தாவில் மேயர் ஆகிற அளவுக்கு வந்துட்டு உயர்ந்துட்டார். 1930ஆம் ஆண்டின் இடைப்பகுதியில் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்த போஸ் அங்கு இந்திய மாணவர்களையும் பெனிடோ முசோலினி உள்ளிட்ட ஐரோப்பிய அரசியல்வாதிகளையும் சந்தித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் இந்திய போராட்டம் என்னும் தனது புத்தகத்தின் முதல் பகுதியை ஆய்வு செய்து எழுதினார். இந்திய போராட்டம் அப்படிங்கிறது இவரோட புக்கு. 1920 முதல் 1934 காலகட்டத்தில் நடந்த சுதந்திர போராட்டங்களை உள்ளடக்கியது. இப்புத்தகமானது 1935ஆம் ஆண்டில் லண்டனில் வெளியிடப்பட்டாலும் அது அமைதியின் மேல் ஊக்குவிக்கும் என்ற அச்சத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இப்புத்தகத்தை காலனிய நாடுகளில் தடை செஞ்சிட்டாங்க. 1934ஆம் ஆண்டில் ஆஸ்திரிய கால்நடை மருத்துவர் ஒருவரின் மகளான எமிலி ஷென்களை
எமிலிஷன் அவரை வந்து என்ன பண்ணுறாரு, போஸ் வந்து சந்திச்சிருக்காரு. பின்னர் 1937ஆம் ஆண்டில் அவரையே என்ன பண்ணிட்டாரு, மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. 1938ஆம் ஆண்டில் தேசிய அளவிலான தலைவராக பொறுப்பேற்று காங்கிரசின் தலைவராக நியமிக்கப்படுவதையும் போஸ் ஏற்றுக்கொண்டார். அந்த காங்கிரஸோட தலைவராக எப்போ இருந்திருக்காருன்னா 38ல் இருந்திருக்காரு. 39லேயும் அவர் தான் இருப்பார். 1938ஆம் ஆண்டில் நேருவை தலைவராக கொண்ட தேசிய திட்டக்குழுவை போஸ் உருவாக்கினார். நெக்ஸ்ட் இவர் 1938 அது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஹரிபுரா மற்றும் 1939 வந்து திரிபுரி என்னும் 2 முறை காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்கினார். 38லையும் அவர் தான் இருப்பார், 39லையும் போஸ் தான் இருப்பார். 1939ஆம் ஆண்டில் காந்தியின் ஆதரவு பெற்ற வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவிற்கு எதிராக வந்துட்டு இவர் வந்து நிற்பார். ஆனால் இவர் தான் ஜெயிச்சிருவார். ஓகேவா, எதிராக போட்டியிட்டு திரிபுரி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக வந்து போஸ் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த காந்தியோட வேட்பாளர் அந்த பட்டாபி சீதாராமையா வந்துட்டு இவர் தான் வின் பண்ணுவார், அவர் தோந்து போயிடுவார். இச்சமயம் முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியாவின் அனைத்து வாக்குகளையும் போஸிற்கு ஆதரவாக திரட்டினர். யார்? முத்துராமலிங்க தேவர். 1939ஆம் ஆண்டில் காங்கிரஸில் இருந்து விலக முடிவு செய்த போஸ் அதே ஆண்டில் ஜூன் 22ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். எப்போ? 1939 ஜூன் 22 தான் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றத தொடங்கியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். தொடக்கத்தில் இருந்தே முத்துராமலிங்க தேவர் போஸின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவர் போஸின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலும் இணைஞ்சிட்டார். யார்? முத்துராமலிங்க தேவர். 1939ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி போஸ் மதுரைக்கு பயணம் செய்த போது அவரை வரவேற்பதற்காக ஒரு பிரம்மாண்ட ஊர்வலத்தை முத்துராமலிங்கர் ஏற்பாடு செய்தார். போஸ் வந்து இங்கே மதுரைக்கு வரும்பொழுது முத்துராமலிங்க தேவர் வந்து பிரம்மாண்டமாக ஒரு வரவேற்பு செஞ்சிருந்தார். சிறுவயது முதலே விவேகானந்தர் மீது ஈடுபாடு உடையவராய் திகழ்ந்தார். யாருன்னா போஸ். 1920இல் பொதுப்பணி நிர்வாக தேர்வில் வந்து வெற்றி பெற்றார். முன்னைய பார்த்தோம் 4th பிளேஸ் வந்தார். 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. எப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாருன்னா 1921இல் ஜவஹர்லால் நேருடன் இணைந்து பணியாற்றாரு. நேதாஜி இளைஞர்களும் பொதுமக்களும் தேசிய உணர்வு பெற காரணமாய் இருந்தார். ஏராளமான இளைஞர்களை தேசிய இயக்கத்தில் பங்கு பெறவும் செஞ்சிருக்காரு. 1924 பார்த்தோன்னா அவசர சட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் அரசு கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது. சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க 24. 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் ஹரிபுரா மாநாடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1939ஆம் ஆண்டு திரிபுரா மாநாட்டிலும் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அதாவது ஜூன் 22 இப்போ தான் பார்த்தோம், அப்போ வந்து தொடங்கியிருப்பார். 1939 ஆகஸ்ட் காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டார். எப்போ? 1939 ஆகஸ்ட்டில் வந்து காங்கிரஸ் வந்து எந்த பொறுப்புலையுமே இல்லாமல் வந்து விடுவிக்கப்பட்டார், வெளில வந்துட்டார். காங்கிரசுடனான கருத்து வேறுபாடு மற்றும் கைது. 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்த போது காங்கிரசின் தலைமையுடன் கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் சார்பாக போரை அறிவிக்க வைஸ்ராய் டின் லித்தோ பிரபு எடுத்த முடிவை எதிர்த்து ஒரு பிரம்மாண்ட சட்ட மறுப்பு இயக்கத்திற்கான பரப்புரை போஸ் முன்மொழிந்தார். 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கிலேயருக்கு உதவும் காங்கிரசின் முடிவையும் போஸ் வந்து என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. கல்கத்தாவின் டல்ஹௌசி சதுக்கத்தின் மூலையில் அமைக்கப்பட்டிருந்த இருட்டறை துயர சம்பவத்தின் நினைவு சின்னமான ஹால்வெல் நினைவு சின்னத்தை அகற்ற கோரி பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்தார். இந்த ஹால்வெல் நினைவு சின்னத்தை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போராட்டம் பண்ணியிருக்காரு. ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா போஸ் தான் என்ற அவரின் அழைப்பிற்கு மக்களின் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிப்பு இருந்தது. எனவே ஆங்கிலேயர் அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறாரு. அவரின் உடல்நிலை மோசமடைந்த போது வன்முறையான எதிர் விளைவுகளுக்கு பயந்து ஆங்கிலேயர் அவரை விடுதலை செய்து வீட்டு காவலில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு காவலில் வச்சுட்டாங்க போஸை. ஐரோப்பியாவிற்கு தப்பி செல்றாரு. எப்போ? 1941ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் சுபாஷ் திட்டமிட்டு வீட்டு சிறையிலிருந்து தப்பித்து பெஷாவர் வழியாக ஜெர்மனியின் பெர்லினுக்கு சென்றார். ஃபர்ஸ்ட் ஜெர்மனிக்கு போயிடுறாரு. 1941ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் ஆப்கானிஸ்தானின் உடனான ஆங்கிலேய இந்தியாவின் வடமேற்கு எல்லை வழியாக சென்று ரஷ்யாவை அடைவதற்கான பயணத்தையும் போஸ் தொடங்கினார். அப்புறம் ரஷ்யாவுக்கு போகிறாரு. மாஸ்கோ சென்றடைந்த அவர் அங்கிருந்து ரோமை அடைந்து பின்னர் ஜெர்மனிக்கு சென்றார். மாஸ்கோ சென்றடைந்தவர் அங்கிருந்து திருப்பி ஜெர்மனிக்கு செல்றார் போல. ஃபர்ஸ்ட்டு ஜெர்மனி தானே, ஜெர்மனி பெர்மனிக்கு சென்றார்னு சொல்கிறாங்க. திருப்பி அங்கேருந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஜெர்மனி வராரோ? ஓகே. 1941 முதல் 43 வரை போஸ் வந்து ஜெர்மனியில் தான் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் 1941ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜெர்மன் வானொலியில் இருந்து ஒளிபரப்பப்பட்ட அவரின் பேச்சானது ஆங்கிலேயரிடையே அதிர்ச்சி அலைகளை எழுப்பியது. அவர் பெர்லினில் சுதந்திர இந்திய மையத்தினை தொடங்கினார். மேலும் அச்சு நாட்டு படைகளால் கைப்படுவதற்கு முன்னதாக ஆங்கிலேயருக்காக போரிட்ட இந்திய போர் கைதிகளில் இருந்து ஒரு இந்திய படையணி பிரிவை சுமார் 4500 பேரை கொண்டு ஒரு பிரிவை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த போஸ் வந்துட்டு. 1942ஆம் ஆண்டு மே மாதத்தில்
ஹிட்லரை சந்தித்தார். அவரது முயற்சிகளுக்கான ஆதரவை ஜெர்மனியர்கள் உறுதிப்படுத்தினர். மேலும் போஸ் ஜப்பானின் முழு விசுவாசத்தையும் பெற்றார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா மீது அந்நாடுகளின் அனுதாபத்தை பெற்றார். அவர் சிறிது காலம் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார். ஜப்பானிய அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியர்களுக்காக இந்திய தேச இராணுவத்தையும் அமைக்கிறார். 1943 சிங்கப்பூர் சென்று அதுக்கு தலைமையும் தாங்கிறாரு. அதுக்கு மோகன் சிங் தான் அந்த இராணுவத்தை அமைப்பார். இவர் போய் தலைமை தாங்கிக்குவார் 1943 சிங்கப்பூர். அங்கு இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை ராஜ் பிகாரி போஸ் சுபாஷ் சந்திரபோஸிடம் ஒப்படைத்தார். ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்றழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி விளங்கினார். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமி என்ற பெண்ணின் தலைமையில் ஜான்சி ராணி என்னும் பெயரில் அமைக்கப்பட்டது. லட்சுமி தலைமையில் ஜான்சி ராணி, இந்த படையோட பேர் ஜான்சி ராணி. அதோட தலைமையாக லட்சுமி கேப்டன் லட்சுமி தான் இருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய விடுதலைக்கு கடுமையாக போராடியது. ஜெய்ஹிந்த் என்ற சுபாஷ் சந்திரபோஸின் முழக்கம் புகழ்பெற்ற முழக்கமாக மாறி இந்தியா முழுக்க எதிரொலித்தது. ஜெய்ஹிந்த் அப்படின்றது டெல்லியை நோக்கி செல் என்று மற்றொரு புகழ்பெற்ற முழக்கமாகும். போஸனுடையது தான் இதுவும். 2ஆம் உலகப் போரின் 1945ஆம் ஆண்டு ஜப்பான் சரணடைஞ்சிச்சு. இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். நேதாஜி பாங்காக்கில் இருந்து டோக்கியோவிற்கு தப்பிச் சென்றார். அவ்வாறு செல்லும் வழியில் அவர் விமான விபத்தில் உயிர் இழந்ததாக நம்பப்படுகிறது. 1992 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எப்போ பாரத ரத்னா? 1992. இவரோட படைப்புகள்னு பார்த்தோன்னா இந்திய போராட்டம், ஒரு இந்திய சன்னியாசி, தேசியத்தின் யோசனைகள், எமிலி செங்கலுக்கு கடிதங்கள். இந்திய போராட்டம் 1942, ஒரு இந்திய சன்னியாசி, தேசத்தின் யோசனைகள், எமிலி செங்கலுக்கு கடிதங்கள். இவரோட பொன்மொழிகள்னு பார்த்தோன்னா ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ, ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன். இது எல்லாமே யாரோட பொன்மொழிகள்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட பொன்மொழிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.